இந்த வீடியோவில் 10th standard maths algebra exercise number 3.5 second problem பார்க்கலாம். simplify ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் எடுத்துங்க, x+4 இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே x+4 எடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் 3x+4y இருக்கும், அதுலேயும் எதுவுமே நம்ம வந்து காமனாக எடுக்க முடியாது, அதை அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இங்கே வந்து 9x² - 16y² இருக்குது. இது வந்து திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 3x the whole squared. 9 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. 3யோட ஸ்கொயர் தான் வந்து 9. 3 3s are 9. அதே மாதிரி 4 4s are 16 இல்லையா? அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா 4y the whole squared. இப்போ பாருங்கள், 3² வந்து 9, x² வந்துடும். 4² 16, y². அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ பை இங்கே டினாமினேட்டரில் இருக்குது 2x² + 3x - 20 இருக்குது. இப்போ இது பண்ணணும், எப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அதர் தேன் 1 இருக்கோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், -40 வரும். இப்போ இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 40 வருது, 8 5s are 8 5s are 40. இப்போ இங்கே மைனஸ் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் போடணும். அப்போ எந்த நம்பர் மைனஸ் எந்த நம்பர் ப்ளஸ் போடணும், நடுவில் மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, அது என்ன சைனில் இருக்குதுன்னு பார்க்கணும், ப்ளஸில் இருக்குது. அப்போ கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸும் ஸ்மாலர் நம்பர் மைனஸ் போடணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அது கிரேட்டர் நம்பருக்கு அசைன் பண்ணணும். இங்கே மைனஸ் இருந்தால் கிரேட்டர் நம்பர் மைனஸில் வரும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் ப்ளஸில் வரும். அப்போ இது ரெண்டு என்ன பண்ண வரும், +3 வந்துடும். இப்போ இது எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால டைரெக்டாக எழுதக்கூடாது. என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டே எடுத்துங்க, 8 - 5 எழுதிக்கங்க. 8 - 5 எழுதிட்டு என்ன பண்ணணும், இந்த வேரியபிள்ஸ் வந்து முன்னாடி எழுதிக்கணும். இப்படி எழுதிடணும். எழுதிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து இதால் டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எழுதணும், 8 - 5 எழுதணும். அதுக்கு முன்னாடி அதனுடைய வேரியபிள் எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குனால நடுவில் ப்ளஸ் போட்டுங்க, மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் எழுதிடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இது வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். எத்தனை தடவை, 4 times. அப்போ x+4 ஒரு ஃபேக்டர் ஆகிடும். அடுத்தது இது வந்து டிவைட் ஆகாது, ஸோ ரிமைண்டர் வந்துடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன வரும்னா 2 × x 2x - 5 செகண்ட் ஃபேக்டர். அப்போ எப்போ வந்து x² கோஎஃபிஷியன்ட் அதர் தேன் 1 வரும்போது இப்படி தான் பண்ணணும், டைரெக்டாக எழுதக்கூடாது. இப்போ என்ன வரும், ஃபேக்டர்ஸ் என்னது, x+4 × 2x - 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை மட்டும், இந்த நியூமரேட்டரை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும். அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ மீதியெல்லாம் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சு பண்ணிக்கலாம். இந்த x - 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இது மட்டும்தான் நமக்கு இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், a² - b² ஃபார்முலாவில் எழுதலாம். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். a² - b² இஸ் நத்திங் பட் a² - b² இஸ் நத்திங் பட் a + b × a - b. அப்போ என்ன பண்ணுவோம், a இருக்கிறதுல 3x இருக்கணும், b இருக்கிறதுல 4y இருக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும், இங்கே நம்ம ஏற்கனவே x+4 அடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ மீதி நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். ஒன்று ப்ளஸில் எழுதணும், அடுத்து மைனஸில் எழுதணும். அப்போ என்ன வரும், 3x + 4y × 3x - 4y by 3x + 4y இந்த டினாமினேட்டரில் இருக்குது. இங்கே வந்து 2x - 5 இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், இந்த 3x + 4y 3x + 4y மட்டும் இருக்கும். அப்போ therefore the remaining answer is nothing but answer is equal to நியூமரேட்டரில் என்ன ரிமைனிங் இருக்கோ அது நியூமரேட்டரில் எழுதணும், 3x - 4y by டினாமினேட்டரில் என்ன ரிமைனிங் இருக்குது, 2x - 5. Therefore the product of these two expression is nothing but the answer is 3x - 4y by 2x - 5. வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் பண்ணிக்கலாம். இது வந்து a³ - b³ ஃபார்முலா இருக்குது. a³ - b³ இஸ் நத்திங் பட் a - b × a² + ab + b². a - b × a² + ab + b². ஸோ இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a இருக்கிறதுல எக்ஸும் b இருக்கிறதுல y எழுத போகிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, a இருக்கிறதுல எக்ஸு, அப்போ a - bனா x - y, அடுத்தது x². இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ xy + y².
இந்த நியூமரேட்டர் எழுதியாச்சு. இந்த நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்னா இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர்ட் இங்கே இது கீழே எழுதுகிறேன் பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். நம்ம இது இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி நம்ம ஃபேக்டராக எழுத போகிறோம். சரியா? அப்போ என்ன வரும், x ப்ளஸ் y த ஹோல் ஸ்கொயர் பை, இதில் வந்து என்ன காமனாக இருக்குங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 6 இருக்குது, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 3யை காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்ட மீதி இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும் இல்லையா? 9ல் எத்தனை 3 இருக்குது, 3 3s are 9, அப்போ 3 xy ப்ளஸ் 6ல் எத்தனை 3 இருக்குது, 2 3s are 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ 2y ஸ்கொயர்ட். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம எழுதிருக்கோம்ல, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ட். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்படி நம்ம வந்து இதை எழுத போகிறோம். எதாவது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் x ப்ளஸ் y இன்ட்டு x மைனஸ் y. இப்போ இதை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 2 எடுக்க போகிறோம். இந்த 2 எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2 1s are 2. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண நமக்கு 3 வந்துடும். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும், இங்கே 2 வேரியபிள் இருக்கிறதுனால இதோட எக்ஸ் சேர்த்துக்கணும், ப்ளஸ் ஒய்ன்னு எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதோட எக்ஸும் அடுத்தது ப்ளஸ் ஒய்ன்னு எழுதணும். ஸோ தேர்ஃபோர் வாட் வில் யூ ஹாவ் நவ் ஹியர் ஃபார் திஸ், எக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எத்தனை வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய் 2 வேரியபிள் இருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து 2yன்னு எடுத்துக்கணும். Therefore what will you have, you have x minus y x squared plus xy plus y squared into x plus y the whole squared by 3 into இதுக்கு என்ன வரும், x plus 2y. இது ரெண்டு நம்ம yன்னு எடுத்துக்கலாம். இதை ரெண்டு என்ன பண்ணிக்கணும், yன்னு எடுத்துக்கணும். Therefore x plus 2y into x plus y வரும். Then x plus y into x minus y. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஒரு x plus y ஒரு x plus y, இன்னொரு x plus y இன்னொரு x plus y கேன்சல் ஆகிடும். x minus y கேன்சல் ஆகிடும். Therefore what do you have remaining as nothing but the what இந்த ரிமைனிங் நியூமரேட்டரில் இருக்கோ அந்த நியூமரேட்டரில் எழுதிக்கணும். என்ன ரிமைனிங் இருக்குது, x squared plus xy by y squared நியூமரேட்டரில் ரிமைனிங் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து 3 into x plus 2y. Thank you.